யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. யுவன், இங்க என்ன பண்ற? ஃபேஸ் வேற டல்லா இருக்கு, என்னன்னு சொல்லு. யுவன், கேக்குறோம்ல, பதில் சொல்லு. இந்த ரெசார்ட்ல நீ என்ன பண்ற? நாளைக்கு எனக்கும் மகாவுக்கும் பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக வந்தோம். பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா யுவன் உனக்கு? அந்த பொண்ணு கூட்டிட்டு இப்படி ரெசார்ட்ல ரூம் எடுத்தாங்கன்னா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ஆமா, 2 பேரும் ஒண்ணாவா தங்கிருக்கீங்க? அதெல்லாம் இல்லக்கா, பசங்க தனியா கேர்ள்ஸ் தனியா தான் தங்கியிருக்கோம். நீ நினைக்கிற மாதிரி அப்படி நினைச்சு நான் கூட்டிட்டு வரல. என் கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக மகா ரொம்ப ஆசைப்பட்டா, அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். எங்க 2 பேத்துக்கும் ஒரே டேல பர்த்டே, அதனால மட்டும்தான். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சரி, இப்ப மகா எங்க? நீங்க போயிட்டு இருக்க? அதுதான்க்கா பிரச்சனை. நானும் மகாவும் பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நான் ஓடி வந்தேன், அவன் என்னை துரத்திட்டே வந்தா. ஆனால் திடீர்னு காணோம். என்ன சொல்ற நீ? திடீர்னு காணுமா? நீங்கள் 2 பேரும் பீச்சில் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கீங்க, திடீர்னு காணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? கேக்குறாருல யுவன், பதில் சொல்லு. காணுமா இல்ல நீ ஏதாவது? ஏய் பிரியா, வாய மூடு. என்னக்கா இப்படிலாம் கேள்வி கேட்குறேன்? நான் ஏதாவது பண்ணா நான் எதுக்காக அவளை தேடி அலைய போகிறேன்? சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். செக் பண்ணிட்டேன். மகாவை 2 பேர் தூக்கிட்டு போனாங்க. ஆனால் பின்னாடியே நம்ம காலேஜ் சேர்மனோட தம்பி ஆதி சார் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அதுக்குள்ளேயும் நாங்கள் போயிடுவேன். படிக்கிற வயசுல படிக்காம இப்படி பசங்களோட ஊர் சுத்தம் நினைச்சா இப்படிதான் நடக்கும். சரி வாங்க, ஏதாவது ஆக்கிறதுக்குள்ள போய் அவளை காப்பாற்றலாம். ஏய், அந்த பொண்ணு மயங்கிருச்சு. சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு இடத்த காலி பண்ணுறது தான் நமக்கு நல்லது. இல்லைன்னா எவனாவது தேடி வந்துடுவான். சரி சரி, நான் ஃபர்ஸ்ட் போகிறேன், அப்புறம் நீ வா. ஆ, ஏய் யாரா நீ? டேய், எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க மேலே கை வைப்ப? உன்னை டேய் டேய் டேய், கைய விடுறான். எங்க மேல கை வச்சுவியா? நீ வச்சு பாரு, கைய முறிச்சிருவேன். டேய், கைய விடுன்னு சொன்னேன். டேய், நீ தூக்கிட்டு வந்த பொண்ணுங்க? பொண்ணா? எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீ பாரு, நீ அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்ததை பார்த்துட்டு தான் உங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஒழுங்கா சொல்லிடு, அந்த பொண்ணுங்க? டேய் மச்சான், பிரச்சனை வேணாண்டா. அவன் ஒரு அடி அடிச்சதுக்கு என்னால எந்திக்க கூட முடியல. தயவு செஞ்சு விட்டுரு, ஓடிடலாம். என்னடா இப்ப சொல்ல போறியா இல்லையா? இங்க பாரு, எந்த பொண்ணையும் நாங்க தூக்கிட்டு வரல. நீ யாரோ நினைச்சு தப்பா எங்க பின்னாடி வந்திருக்க. முதல்ல கைய விடுறா. மச்சான் வாடா, இங்கிருந்து ஓடிடலாம். டேய், இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுவியா? உங்க 2 பேரையும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தலல. என் பேர் ஆதி இல்ல. டேய் மச்சான் வாடா, ஓடிடலாம். போலீஸ் கிளிஸுங்கிறான், அப்புறம் அவ்வளவுதான். சார், அந்த பொண்ணு மயக்கம் போட்டுருச்சு. அந்த மரத்துக்கு பின்னாடி உட்கார வச்சிருக்கோம். நீங்க போய் பார்த்துக்கோங்க, எங்களை விட்டுருங்க சார். டேய் மச்சான் வா, ஓடிடலாம். சே, அவனுங்க ஓடிட்டானுங்க. ஆனா இதை இப்படியே விட்டுறக்கூடாது. அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னாச்சு ரகு, தனியா நிக்கிற மாதிரி இருக்கு? உங்க ஜோடியை காணோம். எங்க என் பொண்ணாடி பக்கத்துல தான் நிக்கிறா. இல்லைங்க, வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். அருண் ப்ரோ கூடயே சேர்ந்து சுத்துறீங்களே, அதான் கேட்டேன். ஓ, அதை கேட்குறீங்களா? அவர் கூட நல்லா ஜெல்லாயிடுச்சு. ஆமா, ஆளை காணோம். மேபி அவர் பொண்ணாடி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நமக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லை. யூ, போற இடத்துல தான் மானத்தை வாங்கிட்டு இருக்க. சும்மா அடி பொண்ணாடி, சும்மா ஃபன். நீ எதுவும் நினச்சிக்காத. மவனி, நீ பண்ற வேலைக்கெல்லாம் முதல்ல ரூமுக்கு வாடி. அங்க இருக்கு உனக்கு கச்சேரி. ஐயோ, நான் உன்னை திட்டிட்டு இருக்கேன், பல்ல கட்டிட்டு இருக்கேன். மேடம் என்ன திட்டாம இருந்தா தான் ஆச்சரியப்படணும். திட்டினா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதானே, என்கிட்ட திட்டு வாங்கி உனக்கு வர சொரணே எல்லாம் போயிடுச்சு. அப்படியும் வச்சுக்கலாம். யோ, இவ்ளோ பேசுற நீ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? என் மேல கோவமே வரல? எதுக்கடி வரணும்? என் பொண்டாட்டி இதெல்லாம் பேசுறதுன்னு புதுசா. ஆனா என்ன கோவம் வரல. பேசுற வாய இழுத்து வச்சு. ஐயோ, நான் உங்ககிட்ட எதுவுமே பேசல, வாய் மூடிட்டாரு. இதெல்லாம் இங்க வச்சு பேசாத. அப்போ ரூம்ல வச்சு பேசலாமா? ஹே மின்னலே, ஹே மின்னலே, என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே சக்கரே. பாத்தியா கைல்மா, பேச டாக்டர் ரொமான்ஸ்க்கு போயிட்டாரு. இவர் எல்லாட்டையும் கலைப்பாரு. இவர் ஆட்டையை நம்ம கலைச்சிருவோமா? ஏங்க சும்மா இருங்க. அட இருடி. டாக்டரே என்ன டாக்டரே, டூயட்டா? அட ஆமாங்க, அதை தான் பதிலே கேட்டுட்டீங்களே. சரி விடுங்க. அப்புறம் வினோத், நீ பதில் சொல்லவே இல்லையே. முதல் 2 தடவை பெல் அடிச்ச போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? யோ, சும்மா இரியா. டாக்டர், உங்களுக்கு ஓவர் குசும்பு தான், கொஞ்சம் வாயை மூடுங்க. கைலனி. ஐயோ ஆண்டி, என்ன இப்படி ஓடி வரீங்க? ஹேய் பெர்சி, என்னாச்சு இப்படி பதட்டமா வர?
மகாவை கடத்திட்டாங்க. என்ன சொல்ற நீ? மகாவை கடத்திட்டாங்களா? எந்த மகா? எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதான் பங்கு, நம்ம காலேஜ்ல படிக்கிறாங்கல்ல, மகாலட்சுமி. பெர்சி, நீ யார சொல்ற? மச்சானோட அம்மாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்ற நீ? புரியலையே. அவங்க எப்படி இங்க? நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆச்சே. ஆமா பங்கு, எல்லாரும் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக இங்க வந்திருக்காங்க. ஆனா வந்த இடத்துல அவங்களை யாரோ கடத்திட்டாங்க. அத தூரத்துல இருந்து நானும் மச்சான பார்த்தோம். அப்ப அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல. மச்சான் தான் அவங்கள காப்பாத்த போயிருக்காரு. பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறதுக்கு இவ்வளவு தூரம் வந்தாங்களா? காலேஜ் மானும் போக போகுது. அந்த பொண்ணை உடனே போய் காப்பாத்தணும். ஆமா, இவன் எங்க? இவனும் வந்திருக்கானா? ஆமா பங்கு. இங்க அவசரப்படாதீங்க, எதுவும் தப்பாலாம் நடக்காது. என்ன கையல், இவங்க ஒரு வகையில மர்ஜனும் அந்த கதையெல்லாம் வச்சுட்டு எக்ஸ்கியூஸ் கொடுத்துடலான்னு பாக்குறியா? என்ன இருந்தாலும் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட். ஏதாவது ப்ராப்ளம்னா மொத்த கெட்ட பேரும் காலேஜுக்கு தான் வந்து சேரும். இவ்வளோ பெரிய ரெசார்ட்ல பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து தங்கியிருந்தாங்கன்னு தெரிஞ்சாலே மொத்த மனமும் போயிடும். அண்ட் அவங்க ஃபேமிலி பத்தி யோசிச்சு பாரு. அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அப்படி எதுவும் நடக்கலல்ல. ப்ளீஸுங்க, விட்டுருங்க. பெர்சி, இப்போ அவங்களாம் எங்க இருக்காங்க? அவங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல நிக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். மகா அவங்கள தேடி ஆதி மச்சான் போயிருக்காரு. பெர்சி, இவன் எங்க போயிருக்கான்? அவரு சிசிடிவி கேமரா செக் பண்ண போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது விதியோட விளையாட்டு தான். ஆதி அவங்கள காப்பாத்திடுவான். இன்னைக்கு பௌர்ணமி நிலவு, சொன்ன மாதிரி எல்லாம் நடக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஏன் பொண்டாட்டி, எனக்கு ஒரு டவுட். ஒரு ஸ்டூடெண்ட் காணாம போயிருக்கா. இவங்க லூசு மாதிரி பௌர்ணமி நிலவு விதின்னு இன்னமும் உளறிட்டு இருக்காங்க. மென்டல், நானும் உங்க கூட தானே இருக்கேன். எனக்கும் ஒன்றும் புரியல. வாய் மூடி நிக்கல, அதே மாதிரி நீ நில்லும். ஆமா, பல்ல கட்டிட்டு நிக்கிற. அங்க ஒரு பொண்ணு காணாம போயிருக்கு. கொஞ்சமாவது மூஞ்சில சோகத்தை காட்டு. அடி லூசு, அவங்க காணாம போனதெல்லாம் ஓகே தான். ஆனா இவங்க ஏதோ கதை சொல்றாங்க பாரு, அதை நினைச்சதா சிரிப்பா வருது. ஒரு வேளை உண்மையா இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவேன்? ஹேய், நான் ஒரு டாக்டர் டி. இதெல்லாம் நடக்கிறதுக்கு பாசிபிளே இல்ல. இவங்க ஏதோ கன்ஃபியூஷன்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த கதையெல்லாம் பொய்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உண்மையா? அக்கா, எனக்கே அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. வா போலாம். ஆமாமா, எனக்கும் அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. ஏங்க, நீங்க கொஞ்ச நேரம் கூட வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? அமைதியா இருங்க. இங்கதானே அந்த பொண்ணு இருக்கிறதா சொன்னாங்க. மகா, மகா எந்திரி. மகா எந்திரிமா. மகா எந்திரிடி. அடியே எந்திரி. மகா, உனக்கு ஒன்றும் இல்லை. கண்ணை திறந்து பாரு. மகா, யுவன், நீங்க வந்துட்டீங்களா? எனக்கு எனக்கு உனக்கு ஒன்றும் ஆகல. நீ நல்லா தான் இருக்க. நான் ரொம்ப பயந்துட்டேங்க. அவங்க அவங்க என்ன ரேப் பண்ண பார்த்தாங்க. நான் மயங்கிட்டேன். என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. உனக்கு ஒன்றும் ஆகல. உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன்டி. யுவன், நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. நான் ரொம்பவே பயந்துட்டேன். அதான் நான் இருக்கேன்ல, இனி எதுவும் ஆகாது. பயப்படாத. இந்த மாதிரி சுச்சுவேஷனை தைரியமாக எதிர்கொள்ளணும். சரி வா, இங்கே ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். இங்கேருந்து போகலாம். ஒருத்தர் மேல இருக்கிற அன்புல விருப்பப்பட்டு கொடுக்கறதானே செக்ஸ். அதை இப்படி கட்டாயப்படுத்தி எடுக்க நினைக்கிறாங்க. இப்படி கேவலமான ஒருத்தங்க கிட்ட நான் மாட்டிக்கும் போது என் உடம்புலாம் நடுங்கி போச்சு. பயமா இருக்கு. அதான் நான் வந்துட்டேன்ல, உனக்கு ஒன்றும் ஆகாது. உனக்கு ஒன்றும் இல்லை. வா, இங்கேருந்து போகலாம். இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கலாமா? ஆனா நல்ல வேலை, அந்த கடவுளை பார்த்துதான் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. ஒரு தடவை நான் உங்களை தொலைச்சிட்டேன். இந்த தடவை அப்படி நடக்க விட மாட்டேன். அம்மா, அப்பா. ஈவன் எனக்கு ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா நீங்க என்னை விட்டுட்டு போயிருப்பீங்களா? ஏய், நீ என் உசுரடி. உன்னை விட்டா நான் என் உயிரை விட்டதுக்கு சமம். இங்க பாரு மகா, இங்க இதுக்கப்புறமும் இருக்கிறது சேஃப் இல்லை. வா போலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடிட்டு இருப்பாங்கல்ல. சரி வாங்க போலாம். என் அண்ணன், அக்கா, உன் அண்ணன் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. என்னது, அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமாம் மகா, அவங்கள நான் தற்செயலாக தான் பார்த்தேன். சிசிடிவி கேமரா செக் பண்ணி தான் இங்கே என்னால் வர முடிஞ்சிச்சு. ஆனால் உன்னை காப்பாற்றினது நான் இல்லை, ஆதி சார் தான். ஆதி சாரா? தேங்க்யூ ஆதி சார். அம்மா, அப்பா, தேங்க்யூ ஆதி சார். நீங்கள் மட்டும் வந்து அவங்கள அடித்து விரட்டலைனா என் மகாவை நான் இழந்திருப்பேன். சார், நீங்கள் எதுக்காக அழுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சார். நீங்க மட்டும் வரலைனா என்ன இருக்கும்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எதுவும் ஆகாது.
நாங்க விடவும் மாட்டேன். என்ன சார் புரியல. உங்க 2 பேரும் பார்க்கும்போது எனக்கு என் அம்மா அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கு. 2 பேரோட காதலும் ரொம்ப உண்மையானது. அதனால எனக்கும் அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க 2 பேருக்கும் இன்னைக்கு ஒரே நாள் தான் பிறந்த நாள். அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் வந்தோம். வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்கும் ஒரே நாள்ல பிறந்த நாள். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரே நாள்ல இறந்து ஒரே நாள்ல பிறந்திருக்கீங்க. நீங்க சொன்னது நிஜம்தாம்மா. உங்களுடைய காதல் உண்மையானது. நீங்க மறுபடியும் பிறந்திருக்கீங்க, மறுபடியும் காதலிச்சிருக்கீங்க. இந்த தடவை உங்க காதலை தோக்க விட மாட்டேன். 2 பேரும் ஒண்ணா கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்றதுக்கு நான் உறுதுணையா இருப்பேன். யுவன், இங்க இருந்து கிளம்பலாமா? ம், போலாம் மகா. அண்ணே, என்னது அண்ணனா? அண்ணனா? அண்ணன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஆமா, பர்த்டே செலிப்ரேஷனுக்கு இவ்வளவு தூரம் வரணுமா? ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா யுவன் மேலதான் மொத்த பழியும் போய் விழும். உங்க அம்மா யுவனை சும்மா விட்டுருவாங்களா? எங்கேயாவது வெளியே போகணும்னு தோணுச்சு, அதான். படிக்கும் போதே காதல், இப்படி சேர்ந்துக்கிட்டு ஊர் சுத்த வேண்டியது. இப்படி ஏதாவது பிரச்சனையில சிக்கி மாட்டிட்டு அப்புறம் ஐயோ போச்சு அம்மா போச்சேனாலும் எதுவும் திரும்ப கிடைக்காது. படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிக்கணும். சாரிண்ணே. சாரி சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி, வந்தா வந்தீங்க, உங்களை சேஃபா பாத்துக்கணும்னு கூட தெரியாது. அண்ணே, யுவன் அங்க இருக்கிற வரைக்கும் அங்க யாருமே இல்ல. அவங்க சடனா வந்துட்டாங்க. ப்ரோ விடுங்க, பாவம் அவங்க. அவங்க ஏற்கனவே அழுதுட்டு இருக்காங்க, நீங்க இன்னும் திட்டிகிட்டே இருக்கீங்க. இந்த நேரத்துல இவளை கண்டிக்கிறது சரிதான் எனக்கு தோணுதாதி. ஏன்னா எங்க பெரியமா இவங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சா. உங்க பெரியமா என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்ன? அவங்களுக்கு பிசினஸ் தான் எல்லாமே. அதனால இவளுக்கு வேற ஒருத்தங்க கூட எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இவனை தான் இவ லவ் பண்றா. எங்களுக்கு இது புரியுது. காலேஜ் முடிஞ்சதும் நாங்களே சேர்த்து வைக்கிறோம்னு சொல்லியாச்சு. ஆனா இப்படி சுத்தி வீட்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா வெடிக்கும். சரி பிரதர், கொஞ்சம் அன்பா எடுத்து சொல்லுங்க. அண்ணே, சாரிண்ணே. நான் சும்மா ஆசைப்பட்டேன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு. இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாழ்க்கையில எல்லாமே எதிர்பார்க்கணும்டா. நம்ம ஒரு விஷயம் பண்றதா இருந்தா அதனால பின்னாடி என்ன பிரச்சனை வரும்னு நல்லா யோசிச்சு தான் பண்ணணும். 2 பேருக்கும் இப்படி லவ் பண்ணிட்டு சுத்துற வயசு இல்ல. ஒழுங்கா படிங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு நாங்க அன்னைக்கு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமும் இப்படி சுத்தி தெரிஞ்சா என்ன அர்த்தம்? இங்க பாரு மகா, நீ செய்யற சின்ன சின்ன விஷயம் கூட இவனை தான் பாதிக்கும். அதான் மனசுல வச்சுக்கோ. முதல்ல படிப்பு, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். அதை தாண்டி இப்படி நீங்க யோசிக்கிறது ரொம்ப தப்பு. அக்கா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தோம். ஏண்டா, எத்தனை நியூஸ் சேனல் பார்க்குறோம். ஏன் நம்ம ஊர்லேயே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு பொண்ணை ஃப்ரெண்ட்ஸையும் சேர்ந்து கற்பழிச்சு கொண்டதா நியூஸ் வந்திருக்குல்ல. சரி, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்களாவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் கூட இருக்கிறவங்களால ஹெல்ப் பண்ண முடியலனா மொத்த கதையும் முடிஞ்சுது. நம்ம தான் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும். கண்மூடித்தனமாக நம்பிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு தெரிஞ்சா இப்படி தான் நடக்கும். நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் எல்லாரும் இங்கே இருந்தோம். ஆதி வந்து காப்பாற்றிட்டான். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சாரிக்கா, இதுக்கப்புறம் இப்படி நடந்துக்க மாட்டோம். 2 பேரும் முதல்ல நிறுத்துறீங்களா? இப்பதான் எல்லா ப்ராப்ளமையும் ஃபேஸ் பண்ணிட்டு அவங்க வந்து நிக்கிறாங்க. நீங்க மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. இல்ல ஆதி சார், இவங்க 2 பேரும் சொல்றது சரிதான். எங்க மேலதான் தப்பு இருக்கு. சரி, அதுக்காக இதே பேசிட்டு இருந்தா டைம் டோல் ஆக போகுது. உங்க பர்த்டே செலிப்ரேஷன். இல்லை இல்லை, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். ஏங்க, இப்போ இருக்கிற மைண்ட் செட்டுக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். செலிப்ரேட் பண்ண தானே வந்தீங்க, அதை முதல்ல முடிங்க. அருண் ப்ளீஸ், அவங்க 2 பேரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணட்டுமே, அலோவ் பண்ணுங்க. ஆமா, இவங்க 2 பேரும் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுமாவா? இவங்க என்னோட அம்மா அப்பா. என்னது அம்மா அப்பாவா? ஆதி, அவங்க வயசு என்ன, உன் வயசு என்ன? உங்களுக்கு எதெல்லாம் புரியாது அருண். நான் வேணா போட்டோ காமிக்கிறேன், அப்போ நீங்க நம்புவீங்க. இப்போவாவது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சத்தியமா புரியலடா, தலையே சுத்துது. அப்படியே பாக்குறதுக்கு யுவன் மகா மாதிரியே இருக்காங்க. ப்ரோ, அதுதான் சொன்னேனே, உங்களுக்கு சொன்னா புரியாது. டேய், பேசாம ஸ்டோரியோட டைட்டில் சொன்னா புரியாதுன்னு வச்சிருக்கலாம். அந்த மாதிரி இருக்குடா கதை. ஆமா, அப்போ அவங்க தான் இவங்களா? இல்ல இல்ல, இவங்க தான் அவங்க. இதுதான் நாங்க கடைசியா எடுத்துக்கிட்ட போட்டோ. இதுல பெருசியும் நானும் கையிலக்கா மட்டும்தான் உயிர் பழைச்சோம். ஓ, அதனாலதான் இவங்க இந்த அளவுக்கு உயிரா இருக்காங்களா? இப்ப புரியுது. இந்த தடவை அவங்க கூட அவங்களோட பிறந்தநாளை கொண்டாடணும்னு நான் ஆசைப்படுறேன். சரி சரி, நான் பேசுறேன். மகா, நீ பர்த்டே கொண்டாட தானே வந்த? அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சே, செலிப்ரேட் பண்ணவா? இல்லைண்ணே, மனசெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு இருந்துட்டே இருக்கு. என்னால இந்த நிலைமையில இதெல்லாம் எதுக்கு? 2 பேரும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதை ஸ்பாயில் பண்ணணுமா? அப்புறம் உங்களால உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பினஸும் போகும்ல. இதுக்கப்புறம் நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு நாங்க இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். எங்க பாரடி புட்டி, உன் நிலைமை எனக்கு புரியுது, புரியாம இல்லை. ஆனா நம்மளால மற்றவங்க ஹாப்பினஸ் கெட வேண்டாம். இதுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்தோம். வா, கொஞ்ச நேரம் என் கூட சேர்ந்து சிரிச்சிட்டே நில்லு. இதெல்லாம் தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் நம்ம இன்னும் பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு. ஹேய், உன்னை தாண்டி இங்கே பாருன்னு சொன்னேன்.
நடந்தது அப்படியே விடு. திரும்ப திரும்ப யோசிச்சு எதுவும் ஆக போறதில்ல. பொண்டாட்டி பர்த்டேக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. வரியா என்ன? நம்ம வேணா ஒன்று பண்ணலாமா? உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு நம்ம விளையாண்ட கேமை மறுபடியும் விளையாடலாமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிருந்தா அது உங்களை தானே பாதிச்சிருக்கும். நான் தான் பிடிவாதம் பிடிச்சு உங்க கூட வந்தேன். என்னால தான் எல்லாமே. லூஸு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நானும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். இதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டேன். தப்பு என் மேலேயும் தான் இருக்குது. சரி விடு. ஐ லவ் யூ ஸோ மச். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மறந்துட்டு நம்ம பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம். ஐ லவ் யூ டி. அடே அடே யுவன், சமாதானப்படுத்தினா போதும், வந்து சேருங்க. ஏண்டா பக்கத்துல உன் அக்கா நான் நிக்கிறேன், அந்த பக்கம் என்னடானா அவளோட அண்ணன் நிக்கிறாரு. நீ பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அக்கா, இதை பார்த்தா ரொமான்ஸ் மாதிரியா இருந்துச்சு. நானே என் பொட்டியை சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். நல்லா சமாதானப்படுத்தின போ. சரி சரி வாங்க, வந்தது வந்தாச்சு. டைம் 12 ஆக போகுது. செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் போவீங்களா? யாரும் இவங்க சொல்றதெல்லாம் நம்பவே முடியல. ஆனா உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு டாக்டர் தான், ஆனாலும் என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. வேலை உங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? மர்ஜன் எடுத்து உங்க ஒய்ஃபை கட்டிக்குவீங்களா இல்ல? அட ஏங்க, ஏன் வாழ்க்கையிலேயே கேம் ஆட பாக்குறீங்க? எனக்கு எப்பவுமே 7 ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஏன் பொண்டாட்டி தான். எங்களுக்கு 7 ஜென்மம் கூட பத்தாது. பாருலாம். ஆனா நமக்குலாம் அப்படி இல்லப்பா. இந்த ஒரு ஜென்மமே திண்டாட்டம், இதுல 7 ஜென்மலாம் தாங்காது. யோ, நீ பேசுறது ஒன்றும் எனக்கு கேட்காம இல்ல, நல்லா கேக்குதுன்னு வாயை உடைச்சிருவேன். ஏங்க, இவங்கள மாதிரியே நம்மளும் மறுஜென்மம் எடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஜென்மத்துக்கு த்ரிஷா, அடுத்த ஜென்மத்துக்கு நயன்தாரா, அப்படியே வரிசையா போக வேண்டியதான். எப்படி எப்படி உங்க மூஞ்சிக்கு த்ரிஷா நயன்தாரா? மச்சான், ஒரு வழியா உங்க அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவங்க 2 பேர் பிறந்தநாளுக்கு நம்ம கூடவே இருக்காங்க. அம்மா குட்டிமா, என் கண்ணையே என்னால நம்ப முடியல. அவங்களுக்கு இதை நம்ம எடுத்து சொன்னா கூட புரியாதுல. கதையை பாக்குறவங்களுக்கே புரியுமோ புரியாதோ தெரியல. அவங்களுக்கு எப்படி புரிய போகுது? விடுங்க, ஃப்ரூட் காட்டிக்கலாம். இல்ல அவங்க அவங்களாவே வாழட்டும். நம்ம இந்த கதையில அவங்க கிட்ட சொல்ல வேணாம். ஆனா இனிமே என்னோட பார்வையிலேயே அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர நான் விட மாட்டேன். எப்பவுமே என் அப்பா அம்மாவுக்கு துணையா இருந்து இந்த ஜென்மத்துல அவங்க காதல ஒண்ணு சேர்த்துருவேன். அண்ணே, இன்னும் என்ன வெயிட்டிங்? கேக் வெட்ட ஆரம்பிங்க. மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஐ லவ் யூ மகா. ஐ லவ் யூ டூங்க. ஹாப்பி பர்த்டே. சரி என் ஸ்டைல சொல்லணும்னா ஹாப்பி குவாக் பர்த்டே. உனை தென்றல் தீண்டவும் விடமாட்டு, அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டு, உனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். அக்கா, நாளைக்கு காலையில நான் பெருசிய கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். அடே என்னடா, ஏதோ காஃபி சாப்பிட போறேங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நிக்கிறேன். இல்ல மாம்சு, நீங்களும் அதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அப்புறம் என்ன? ஆதி, நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்காக சடனா எப்படிடா எல்லாரையும் கூப்பிடணும்ல? நமக்கு வேண்டியவங்க எல்லாருமே இங்கே தானே இருக்காங்க. தாத்தா மட்டும்தான் மிஸ்ஸிங். தாத்தா கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பாரு. அப்புறம் அக்கா, என்னோட அப்பா அம்மாவே என் முன்னிலையில் இருக்காங்க. அவங்க முன்னாடி என் கல்யாணம் நடக்கிறது தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. டேய், நீ வீட்டுக்கு ஒரே பையன், உன் கல்யாணத்தை சிறப்பாக பண்ணணும்னு உன் அக்கா நினச்சிட்டு இருக்கா. நீ என்னடானா இவ்வளோ அவசரப்படுற? ஒரு நைட்டில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு என்னோட மேரேஜ் டிஃப்ரெண்ட்டாக நடக்க போகுது. டேய், நம்ம ரெசார்ட்டில் இருக்கோம், இங்கே சுற்றி தண்ணி தான். அப்போ கடல்ல நீச்சல் அடிச்சுட்டே தாலி கட்ட போறியோ? அக்கா, உன் புருஷனா இருக்கிறனால விட்டு வச்சிருக்கேன். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் மனுஷன் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. எது நான் காமெடி பண்றேனா? டேய், குழந்தை குச்சி மிட்டாய் வேணும் நடம்பிடிக்கிற மாதிரி திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற நிக்கிற. வேற எப்படி பேச சொல்ற? புரிஞ்சுக்கோ மாம்சு, இதை விட்ட நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவங்கள வர வைக்கலாம். ஆனாலும் இந்த மூமெண்ட் திரும்ப கிடைக்காது. இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே, இன்னைக்கே மேரேஜ் நடக்கணும். சரி ஓகே, உன் பிடிவாதத்தை யாரும் ஜெயிக்க முடியாது. சரி, பக்கத்துல ஏதாவது கோயில் இருந்தா நான் சொல்லி வைக்கிறேன். இல்ல மாம்சு, அதெல்லாம் தேவையில்லை. நான் சொல்ற பேசுக்கு நீங்க வந்தா போதும். பாத்தியா உன் தம்பியே, அவன் கல்யாணத்தை நம்ம நடத்தி வைக்கணும். ஆனா அவனே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செஞ்சு நம்மள வந்து கூப்பிடுறான். ஆதி, அவசரப்படாத. எதுவா இருந்தாலும் பொறுமையா பாத்துக்கலாம். யுவன் மகா முன்னாடி உன்னோட மேரேஜ் நடக்கணும்னு நீ நினைக்கிற? அக்கா, மரியாதையா பேசு. அடே, போன ஜென்மத்துல வேணா உனக்கு அப்பா அம்மாவா இருக்கலாம். எனக்கு அவன் தம்பிடா. இருந்துட்டு போட்டும். இருந்தாலும் ஏன் முன்னாடி அவங்க 2 பேருக்கும் நீங்க மரியாதை கொடுக்கணும். ரைட்டு. சந்தோஷத்துல தலகள் புரியாம அவங்க கிட்ட இது இந்த கதையை சொல்லிடாத. அப்புறம் அவ்வளவுதான், பயந்து ஓடிடுவாங்க. மாம்சு, நீ குறுக்க பேசி எனக்கு அடுப்பேத்துற. கொஞ்ச நேரம் வாயை விட்டுட்டு சும்மா இருயா. டேய், ஒரு நாளாவது எனக்கு மரியாதை கொடுக்குறியாடா? மரியாதை தானே. நாளைக்கு எனக்கும் பெருசுக்கும் கல்யாணம் முடியட்டும். உன் காலில் விழுந்து என் மரியாதை எப்படி காட்டுறேன்னு பாரு.
பார்க்க தானே போறேன். டேய் கொஞ்சம் பொறுமையாயிருடா. ஊருக்கு போனதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு மேரேஜ் பண்ணலாம். அங்கே நம்ம வீட்டுக்கு யுவன் மகாவையும் கூப்பிடலாம். எல்லாம் சுற்றி சுற்றி ஒரு வகையில் நமக்கு சொந்தமாயிட்டாங்க. அப்புறம் என்ன? எல்லாம் கரெக்டு தான்க்கா. ஆனா இப்பவே அவங்க முன்னாடி நடந்தா நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா விதி எப்படி விளையாடுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்க முடியாத சுச்சுவேஷன் இல்லை ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா கூட என்னால் தாங்கிக்க முடியாது. நாங்கள் சொன்னால் நீ கேட்க போகிறதில்ல. சரி, ஓ இஷ்டம். இப்போ என்ன நிம்மதியா இருக்கு. தேங்க்ஸ்க்கா. சரி நான் போய் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்க்குறேன். டேய் ஏதாவது ஹெல்ப் பண்ணா என்னையும் கூப்பிடு. நீங்க மூடிட்டு இருக்கிறதே பெரிய ஹெல்ப் தான் மாம்சு. டேய் ஓவரா டேமேஜ் பண்ற. ஒரு நாள் இதுக்கெல்லாம் நீ வாங்குவடா. அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். மேரேஜுக்குலாம் எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை மாம்சு. நீங்க அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணா போதும். மேரேஜ்க்கு அப்புறம் என்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்கு? ஏங்க புரியல? ஃபர்ஸ்ட் நைட். டேய் நான் உன் அக்கா புருஷன்டா. மாமாங்கிறதுக்காக என்ன மாமா வேலை பார்க்க வைக்காத. சரி விடியறதுக்குள்ள எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். நான் போயிட்டு வரேன். மாம்சு என் அக்காவை பார்த்துக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ மூடிட்டு கிளம்பு. ஏன் பொண்டாட்டியை பார்த்துக்கிறதுக்கு எனக்கே சொல்றான். ஏங்க உங்க 2 பேருக்கு பொருந்தவே மாட்டேங்குது. ஹே நீ என் பொண்டாட்டி. உன் கூட எனக்கு பொருந்துனா போதும். அவன் கூட பொருந்துனா என்ன, பொருந்தாட்டி என்ன? இல்ல பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டேமேஜ் பண்ணிக்கிறீங்க. ஹே இதெல்லாம் சும்மா ஜாலிக்கடி. அவன் இவ்வளோ உரிமையா பேசுறானேன்னு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இதெல்லாம் நீ கண்டுக்காத. பாரு இன்னைக்கு தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆதிக்கு நாளைக்கு கல்யாணம். ஒரு வழியா நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன பொண்டாட்டி அப்படி சொல்லிட்ட? கடமை இன்னும் பாக்கி இருக்கு. என்னது? நம்ம வயதுல ஒரு குட்டி ஏஞ்சல் இருக்கா. அவளுக்கு துணையா ஒரு தம்பி வர வேணாம்? ஹலோ இன்னும் இவங்களே வெளியே வரல, அதுக்குள்ளேயும் அடுத்தது கடி போடுறீங்களா உங்களை? என்ன? ஒன்றும் இல்லை, போங்க. ஹே பொண்டாட்டி அடி தூள். ஆனா இப்படி கோவப்பட்டுட்டே இருக்க பாரு, அதுதான் உனக்கு செட்டே ஆகல. யோ உங்ககிட்ட கோவப்படாம பின்ன கொஞ்சம் சொல்றியா? உனக்கு ஹனிமூன் நடக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக இருக்கிற ஹனிமூன்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் எனக்கு எதுவும் நடக்கல சொல்லிட்டே இருக்கே. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஜிஜி இதுக்கெல்லாம் வெக்கப்பட்ட ஆகுமா? அது மட்டும் இல்லாம பேசிக்கலி ஐ எம் வெரி குட் பாய். சோ உண்மை மட்டும்தான் பேசுவேன். யாரு நீ? வெரி குட் பாய். குட் பாயோட லட்சணம் தான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. ஓ தெரியுமா? ஹே பொண்டாட்டி நான் ஹரிச்சந்திர பரம்பரடி. யாரு நீ? ஹரிச்சந்திர பரம்பரை? பொய்யே சொல்ல மாட்டேன். ஆமாடி, உனக்கு ரொம்ப டவுட்டா தான் சொல்லு. உன் ஆல்ரெடி கொஞ்சம் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் பொய்யே சொல்ல மாட்டேன். இங்க பாரு, ரொம்ப ஊற போற நீ. நமக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு ஒரு ஃபிளா போய் சொல்லிட்டு இருக்கே. உண்மையை சொல்லு, மனசாட்சி எதிர்த்து சொல்லு. எதுவுமே நடக்கலையே. யோ அப்ப எதுவுமே நடக்காம நமக்கு ஒரு பொண்ணு வானத்துல இருந்து குதிச்சிட்டாளா? ஏ பொண்டாட்டி அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட். அதையே சொல்லிட்டு இருக்காத. இப்ப பாரு வயசும் ஆயிட்டே இருக்கு. நீ என்னடானா கொஞ்சம் கூட பிடி கொடுக்க மாட்டேங்கிற. கொஞ்சமாவது கூடடி. இங்க பாரு, இப்படி பேசுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் நடக்கிறதே வேற. ஐயோ இப்ப என்ன பண்ற நீ? தள்ளி போயா. கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? ஹே பொண்டாட்டி அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த சாரியில தலை நிறைய மல்லிகை பூவோட உன்னை பார்க்கும் போதுதான் இந்த உலகத்தையே நான் மறந்துடுறேன். நீ மட்டும் உடலோடு உடல் மாற்றம் என்னடி மறந்துட்டு போல? என்னது? அதாண்டி வந்ததும் லெவலப்பன்னு கத்திட்டே இருந்தியே, அதைத்தான் சொன்னேன். அட ஆமால, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வெளியே கிளம்பிட்டு இருக்கோம், இந்த நேரத்துல கிஸ் பண்ற? ஏய் என் பொண்டாட்டியை கிஸ் பண்றதுக்கு நான் ஏவ கண்டோ ராகு காலமா பார்த்துட்டு வர முடியாது. சரி மிச்சத்தை அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணலாமா? என்னது? அதாண்டி நீ இவ்வளவு நேரம் சண்டை கோழி மாதிரி கத்திட்டே இருந்தியே, அந்த சண்டையை தான் சொன்னேன். ஓ அதுவா? அப்புறம் மேடம் வேற என்ன நினைச்சீங்க? ஒரு வேலை நீ மட்டும் போயென்றா அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே. ஏதோ ஏதோ வலி எந்த மூலங்களில். காலையிலே பயங்கர ரொமான்ஸ் போல. அதான் கரெக்டா சிவபூஜையில கரடி மாதிரி புருஷன் முன்னாடியும் வந்துட்டீங்களே. ஓ அப்படி நாங்க அதித்தி கூட்டிட்டு கல்யாணத்துக்கு கிளம்புறோம். நீங்க பொறுமையா வேலையை முடிச்சிட்டு வாங்க. ஐயோ அண்ணே, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்த மனுஷன் சும்மா கிறுக்கு மாதிரி ஓடிட்டு இருக்காரு. அப்புறம் அதித்தி குட்டி ட்ரெஸ் சூப்பர். சரி அம்மா ட்ரெஸ் எப்படி இருக்கு? நித்யா முகத்துல சிரிப்பே இல்ல. ஒருவேளை நாங்க ராங் டைம்ல உள்ள வந்துட்டோமோ? நீங்க வேணா கண்டினியூ பண்ணுங்க, நாங்க குழந்தைங்க கூட்டிட்டு முன்னாடி கிளம்புறோம். அட பிரியா, நீங்களும் கூட சேர்ந்துக்கிட்டீங்களா? சரி கிளம்பலாமா?
இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. எனிவே ஹாப்பி பர்த்டே. நீட்டோடி குட்டி, நீ ரொம்ப அழகா இருக்க. மகா, ஹாப்பி பர்த்டே. ஏ மகா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நேத்து கலவரத்துல எப்படி gift கொடுக்கல? ரெண்டு பேரும் என்ன gift வச்சிருக்கீங்க? பார்க்கிறதுக்கு எங்களுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன கிஃப்ட் இருக்க போகுது? பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தா ரிங்கு இல்லைன்னா வளையல், இந்த மாதிரி ஏதாவது இவன் வாங்கியிருப்பான். அவனுக்கு இவ வாட்ச் வாங்கியிருப்பா. அதெல்லாம் சீக்ரெட், உங்க முன்னாடி கொடுக்க முடியாது. டே மச்சான், புரிஞ்சிருச்சுடா, வேற லெவல்டா நீ. ஏய் கங்க்ராச்சுலேஷன். அடிங்க நாயே, வாயை உடைச்சிருவேன். ஏண்டா இங்க வச்சு கொடுக்க முடியாத கிஃப்ட்னா வேற என்னவா இருக்க போகுது? அப்போ கன்ஃபார்ம் நான் மாமாவாயிருவேன், அவ அத்தையாயிருவா. இப்படியே பேசிட்டு இருந்த அடிக்கிற அடியில நீ லூஸ் ஆயிருவ. என்ன மிஸ்டர் ஃபியான்சி, ரொம்ப அமைதியா இருக்கீங்க? அட ஆமால, மகாவோட பர்த்டே நான் தான் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படி இப்படி என்னமோ பில்டப் கொடுத்தான், கடைசியில் அமைதியா இருக்கான். அட ஆமால, இவனை மறந்துட்டோம். என்ன ராஜேஷ், எதையும் மாத்த போறேன் கழட்ட போறேன்னு சொன்ன, எதையும் மாத்த முடியலையா? ஹே, எல்லாரும் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இப்ப எதுக்கு அவனை கலாய்ச்சிங்க? டே மச்சான், என்னடா இப்படி பேசுற? அவன் உனக்கு எதிரிடா அப்படின்னு நான் சொன்னனா? அவன் கேரக்டர் கொஞ்சம் சரி கிடையாது, அதனால ஒதுக்கி வச்சோம். பட் அவன் ரொம்ப மோசம்லாம் இல்லை. கரெக்ட், கன்ஃபார்ம். ஏய், அவன் கையில ரிங் போட்டது நீ தானே? சேச்சே, நான் எதுக்கு அப்படி ஒரு வேலையெல்லாம் பார்க்க போறேன்? சத்தியமா நான் இல்லை. எனக்கு என்னமோ ஓ மேல தாண்டி சந்தேகமா இருக்கு. ஏன்னா என்னதான் நீங்க சண்டை போட்டாலும் அது சண்டை மாதிரி தெரியல. மேபி இருக்கலாம். சரி சரி, நீங்களே இருங்க, நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். யுவன், என்ன லூசா நீங்க? அவனை எதுக்கு பார்க்க போறீங்க? அவன் எப்படியும் போயிட்டு போட்டு விடுங்க. இங்க பாரு மகா, நம்ம கூட தானே வந்திருக்கான், அவனை மட்டும் தனியா விட்டா எப்படி? ஏங்க, நம்மளா அவனை கூப்பிட்டோம், அவனா நானும் வரேன் நான் வரேன் தொத்திக்கிட்டான். அதுக்கு நம்ம எப்படி பொறுப்பாக்க முடியும்? இங்க பாரு, என்ன இருந்தாலும் நம்ம கூட வந்திருக்கான், நம்ம தான் பார்த்துக்கணும். என்னமோ பண்ணுங்க, உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. அவன் ஒரு சில நேரம் உங்களையும் தரக்குறவா பேசுறான், ஆனா நீங்க என்னடானா அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு போறீங்க. சப்போர்ட்லாம் பண்ணல மகா, அவனை கலாய்ச்சி இங்கேருந்து அனுப்பியிருக்கீங்க, அவனுக்கும் மனசு கஷ்டப்படும்ல. அப்படியே பட்டுட்டாலும் எதுக்கு சைலண்ட் ஆகான்னு தெரியல. மேபி வேற ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னவா இருந்தா என்ன, நான் போய் பார்க்குறேன். ஏங்க இருங்க, அதுக்குள்ளேயும் ஆதியும் பெருசியக்காவும் வந்துட்டு போறாங்க. அவங்க மேரேஜ் வேற நடக்க போகுது, அதை பார்த்துட்டு அப்புறம் போய் சமாதானப்படுத்திக்கலாம். மேரேஜ் வேற ரொம்ப டிஃப்ரெண்டா நடத்துறாங்க. ஸோ இங்கே இருங்க ப்ளீஸ். ஏய் இருடி, இப்போ வந்துடுறேன். சொன்னா கேட்க மாட்டீங்களே. சரி போங்க. வழிவிடு யுவன், இப்போ நீ எங்க போற? எல்லாரும் இங்க நிற்கும் போது நீ மட்டும் எதுக்கு தனியா போகணும்? எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, கொஞ்சம் வழி விடுறியா? நான் ரூமுக்கு போறேன். இங்க பாரு, நேத்து மகாக்கு அப்படி நடந்ததுக்கு நீதான் காரணம்னு எனக்கு தெரியும். ஆனா யுவன், அதை நான் வேணும்னே பண்ணல. நான் ஜஸ்ட் அவங்களுக்கு கடத்த சொல்லி நான் காப்பாத்துற மாதிரி ஆக்ஷன் போட்டு அவ முன்னாடி ஹீரோவாகலாம் நினைச்சேன், அவ்வளோதான். உண்மையாவே அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்ச பிறகும் நீ எப்படி என்னை சும்மா விட்ட? எதுக்காக என்னோட பேரை நீ எங்கேயுமே இன்வால்வ் பண்ணல? ஏன்னா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க அனுப்புறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும், உன் படிப்பும் ஸ்பாயில் ஆகும். அதனால மட்டும்தான். அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற. அப்படி இருக்கும்போது அவளை கேவலப்படுத்தணும்னு நீ கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்ட. சாரி யுவன், இப்படி நடக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இட்ஸ் ஓகே, விடு. அதான் எதுவும் ஆகலைல்ல, ஃப்ரீயாக விடு. ஹீரோயிஸும் காட்டி நான் ஹீரோ வயரில் நினச்சேன், ஆனால் உன்ன மாதிரி ஆகவே முடியாது. நீ தான் ரியல் ஹீரோ. நீ கொடுக்குற பில்டப் அளவுக்கு நான் அவ்வளோ ஒருத்தலாம் இல்லை. இதை அப்படியே ஃப்ரீயாக விடு. இதை போட்டு ரொம்ப குழப்பிக்காத. இதை யார்கிட்டையும் சொல்லவும் வேணாம், அப்படியே விடு. ரொம்ப தேங்க்ஸ் யுவன். சரி சரி, நீ ரூமுக்குள்ளே போக வேண்டாம், வந்து எங்கள் கூடயே பேசிட்டு நில்லு. இல்லை பரவாயில்ல, நான் ரூமுக்கு போகிறேன். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, அவங்க எப்பவும் போல் கலாய்ச்சிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிரும். சரி யுவன். பாரா, என் குட்டிமா அழகா ரெடி ஆயிட்டா. ஏய் என்னடி, உனக்கு ஓகே தானே? மச்சான், பயமா இருக்கு. என்னது பயமா இருக்கா? குட்டிமா, நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். என்ன, இது வரைக்கும் வேற வேற ரூம்ல இருந்தோம், இப்போ ஒரே ரூம்ல தூங்க போறோம், அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு பயம்? இல்ல, என்ன இருந்தாலும் மேரேஜ் லைஃப்ங்கிறது வேற தானே. காதலிக்கிறவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படி இருக்க மாட்டாங்க. அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அட இவ்வளோதானா, பயத்தை போக்கிடுவோம். இங்கே பாருடி, நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். இப்போ ஒரு மாதிரி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி மாறலாம் மாட்டேன்.
உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. அது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற பயம்தான். அதெல்லாம் சரியாயிரும். சரி, மேரேஜ்க்கு அப்புறம் நமக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? சண்டை போட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போடி அனுப்பி வச்சிருவேன். என்னது? ஹே லூசு, உனக்கும் எனக்கும் ஒரே வீடு தான். பின்ன எங்க துரத்தி விட போறேன்? நம்ம எப்படி இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஒன்னா தான் இருந்தாகணும். அப்புறம் நீ சண்டை போட்டாலும் சரி, நான் சண்டை போட்டாலும் சரி, நானே வந்து உன்னை சமாதானப்படுத்துவேன். ஒருவேளை நம்ம பெரிய சுச்சுவேஷன் ஏதாவது ஏற்பட்டா? ஹே லூசு, இன்னும் லைஃப் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் பிரியறதை பத்தி பேசுற. இங்க பாரு, ஒருவேளை நீயும் நானும் பிரியறதா இருந்தா அது நம்மளோட சாவுல தான் இருக்கும். இல்ல இல்ல, அதுல கூட நாங்க கூடயே வந்துடுவேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்பவே அதை பத்தி எதுக்கு? இப்போதைக்கு எப்படி ஹாப்பியா வாழலாங்கிறத பத்தி மட்டும் யோசிக்கலாம். என்னடி, இப்போவும் பயம் போயிருச்சா? கொஞ்சமா. என்னது கொஞ்சமாவா? சரி, இன்னும் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சா பயம் முழுசா போயிரும் நினைக்கிறேன். என்ன குட்டிமா, இப்போ பயம் கொஞ்சம் போயிருக்குமே. அதெல்லாம் இல்ல. சரி, நெத்தியில பொட்டுங்க. இல்ல மச்சான், அம்மா முறைப்படி நான் என்னைக்குமே பொட்டு வச்சதில்ல. உங்க கூட கோயிலுக்கு வரும்போது மட்டும்தான் வைப்பேன். இன்னைக்கு வைக்கணும்னா வச்சுக்கிறேன், நீங்களே வேணாலும் வச்சு விடுங்க. இல்ல இல்ல, எல்லாமே உன்னோட விருப்பம் தான். நீ எப்படி இருக்க ஆசைப்படுறியோ அப்படியே இரு. நாளையாவது கட்டலாமா, இல்ல அதுவும்? இல்ல இல்ல, அது உங்க இஷ்டம். அம்மா, திடீர்னு இப்படி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க? அண்ணி எதுவும் சொல்லலையா? ஏதோ ஒரு கப் காஃபி குடிக்கிற மாதிரி சடனா மேரேஜ். இங்க சடனா அம்மா அப்பாவை பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதான் அவங்க முன்னாடி கல்யாணம் நடந்தா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். ஆனா ஆனா இங்க தாத்தா அப்புறம் அர்ஜுன் மாமா காவியாத்தெல்லாம் வரவே இல்லையே. அது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்னடி பண்றது, அவங்கள சடனா ஃபோன் பண்ணி இவ்வளவு தூரம் வர வைக்க முடியாதுல. ஒன்று பண்ணலாம், மேரேஜ் முடிச்சுட்டு நேரம் அங்கே விருதுக்கு போயிடலாம். அப்புறம் அவங்க ஆசீர்வாதமும் கிடைச்சிரும். அப்படின்னா ஓகே, சரி போலாமா? மச்சான், நீங்க இந்த வேரி ஷர்ட்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. பாருடா, ஏன் பொண்டாட்டியும் தேவதை மாதிரி இருக்கா. இருந்தாலும் உங்க அழகுக்கு நான் கொஞ்சம் சுமார் தான். ஹே, தாஜ்மஹாலோட வேல்யூ தாஜ்மஹாலுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நீயும். உன்னோட வேல்யூ உனக்கு தெரியாது, ஆனா பாக்குற எனக்கு தாண்டி தெரியும். நீ எவ்வளவு அழகு தெரியுமா? ஏய் பெர்சி, என்ன? ஐ லவ் யூ. நான் சிறு குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகையினால் வயதறிந்தேன். என்னை மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா? எப்ப பார்த்தாலும் லாங் டைம்லயே உள்ள வந்துடும் போல. டே ஆதி, அடடே வாங்க மாம்சு, எப்ப வந்தீங்க? டேய், அவன் மேரேஜ் முடிச்சிட்டு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவான். நீ டைரக்டா ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுவ போல. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. பட் என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டான். மச்சான் விடுங்க. குட்டிமா, இன்னும் 3 மணி நேரம் நான் உங்க இடத்துல தாடி கட்ட போறேன். சோ எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. அதுக்குன்னு இப்படியா? கையிடுங்க. டேய், நான் அவளுக்கு அண்ணடா. எவனா இருந்தா எனக்கு என்னடா? ரொமான்ஸ் பண்ணும்போது குறுக்க வந்தா எவனையும் பார்க்க மாட்டேன். ரைட்டு, இதுக்கு மேல இங்க நின்னா எனக்கு தான் அசிங்கம். நான் கிளம்புறேன். ஐயோ பங்கு, இருங்க. சரி மாம்சு, ஜோக்கெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அக்கா எங்க? அவ இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. அவ வந்ததும் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் முன்னாடி கிளம்புங்க. இல்ல, என்ன இருந்தாலும் நீங்க தான் எங்களுக்கு வயசுல மூத்தவங்க. அதான் உங்க 2 பேரையும் நிக்க வச்சு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு. அடே அடே அடே, தாங்காதுடா தாங்காது. இந்த சீன்லாம் இங்கே வேண்டாம். நீங்க 2 பேரும் எப்பவுமே ஹாப்பியா இருப்பீங்க. மச்சான், உனக்கு ரொம்ப ஆசையா இருந்தா சொல்லு, என் கால் ஃப்ரீயா தான் இருக்கு. டேய், அடிச்சிரும் பார்த்துக்கோ. வினோத், அங்க நிக்கிறது உன்னோட எக்ஸ்டா. அதுக்கு நான் என்ன பஸ் பண்ண முடியும்? இப்போ அவ ஆதியோட ஒய்ஃபு. அப்பா பரவாயில்லையே, நான் கூட நீ பேசி கல்யாணத்துக்கு ஏன் என்னை பிரிந்தாய் அப்படின்னு சாங் போட்டு சோகமா சுத்துவேன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, எல்லாரும் நல்லா சேஞ்ச் ஆயிட்டீங்க. பிகாஸ் அவங்கள விட வேல்யூவான பொருள் என்கிட்ட இருக்கு. பாடுறா. சரி ஆதி, கிளம்பலாமா?